அழைத்த பாஸ்டர் அப்பாவுக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட எல்லா சிஸ்டர்ஸும் நல்லாவே பேசினாங்க. உண்மையுமே தேவன் அருமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது கூட நம்ம பார்க்க வேண்டியது 6வது சிலுவையில் பூத்த பூவில் 6வது பூத்த பூ முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். ஆனா முடிந்ததுன்ற ஒரு இதுல தேவன் நம்ம கூட இன்னைக்கு நம்ம பேச விரும்புகிறோம். இந்த இடத்துல ஷைனி சொன்ன பிரகாரமா நிறைய இடத்துல எல்லா வார்த்தைகளை பத்தி மத்தேயு மார்க்கு எல்லா பத்தியும் இருக்குது. ஆனா இந்த முடிந்ததை பத்தி நம்ம பார்க்கும்போது யோவான்ல மாத்திரம் தான் இருக்குது. மீதி இடத்துல முடிந்ததுன்ற வார்த்தையே இல்லவே இல்லை. மீதி எல்லா வார்த்தையுமே இருக்கு. ஆனா ஆவியை ஒப்பு கொடுக்குறன்ற ஒரு இதுவும் இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் முடிந்ததுன்னு மத்தேயு மார்க்ல எங்குமே குறிப்பிடவே இல்லை. குறிப்பிட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லூக்கா 23:44-45 சொல்லிருக்கிறது 6 மணி நேரமும் 3 மணி நேரமும் ஒரு இருளான நேரம் இருக்கு. அந்த நேரத்துல தான் இயேசுவினுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறாரு. அந்த மாரிதான் காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 டைம் ஏசப்பா சொல்றது என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அதே போல 30ஆம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை தாழ்த்தார். ஆமென். இந்த இடத்துல நம்ம முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முடிந்தது என்ன முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலக பிரகாரமா எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும் போது இட் இஸ் ஃபினிஷ்ட். மீன்ஸ் ஒரு துவக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எதுக்கா இருந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் எந்த ஒரு நம்ம உலக பிரகாரமான ஈவன் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் உலக பிரகார காரியமா இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளி எல்லாத்துக்குமே இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலக பிரகாரமா ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நம்ம சொல்லி எல்லாருமே நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கோம். இப்போ ஒரு பேஷண்ட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்ட பிறகு அந்த பேஷண்ட்டு முடிஞ்சிச்சின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த ஒரு ரியாக்ஷனை நம்ம இங்கே அந்த சிலுவையின் ஒரு காட்சி நம்ம இன்னைக்கு நம்ம முன்ன வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லும்போது உற்றார் உறவினர்கள் எப்படியா அழுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன ஏசப்பா கைவிட்டாரு அப்படின்னும் இல்லாட்டி நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லவே இல்லை. ஏசப்பா இங்க நம்ம வாசிச்ச வேத வாக்கியத்திலே நம்ம பார்க்கும்போது அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க மீன்ஸ் என்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முடிந்தது என்று சொல்லும்போது ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது எழுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உன்னை மட்டுமே கொடுக்கிறேன், நான் செய்யும்படி நீ நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூமியில பிதாவான எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பூமி ஏசப்பா படத்துல இருந்து பிதா ஏசப்பாவை அனுப்பும் போது ஏசப்பா ஒரு காரியத்தை நிறைவேற்றி வரதான் ஏசப்பா நமக்காக பூமியில வந்தாரு. அதுக்காக தான் அவரு எல்லாரும் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய கிரமங்களுக்காக அவர் நமக்கு எல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஏசப்பா ஒரு முன்மாதிரியாகவும் மனுஷ ரூபமாய் நம்மளுடைய பாடுகள் நம்முடைய எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருந்துட்டு அங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. என்ன முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை, அதாவது அவர் செய்யும்படி பிதாவானவர் நியாயமித்த எல்லா கிரியைகளையும் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தையை தான் முடிந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இப்படியே கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சிலுவையில ஏசப்பா அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லும் போது மேபி ஜனங்களா இருக்கும்போது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாருமே சொல்லியிருக்கலாம், பரியாசம் கூட பண்ணியிருக்கலாம். முடிஞ்சது அப்படின்னோன்னு அவருடைய எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பரியாசக்காரர்கள் பரியாசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா முடிந்தது என்று சொல்ற வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிதாவானவர் அவருக்கு நியாயத்தை கிரியைகளை செய்து முடித்தேன், அதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான் இதனுடைய வார்த்தையே இந்த சிலுவையில முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விதத்துல முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 விதமான முடிந்ததான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பிதாவின் சித்தம் செய்து முடிந்தது 1, 2வது பார்க்கும்போது பாவத்தை சுமந்து முடிந்தது 2வது, 3வது பார்க்கும்போது நம்முடைய கிரியைகளுக்காக ஏசப்பா எல்லாவற்றையும் முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான
பிதாவான நம்ம தலைப்புல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிதா செய்து முடித்த காரியத்தை பார்க்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. யாராவது எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன இங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிதாவானவர் அவர் அனுப்பின சித்தத்தின்படி அவருடைய கிரியைகள் எல்லாம் செய்து முடிச்சதாலதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏசப்பா எல்லாவற்றையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஏசப்பா பிதாவானவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர் கீழ்ப்படிந்து அவர் செய்த அவர் சொல்லி அனுப்பின அவர் செய்ய சொன்ன எல்லா இதுவும் செய்து முடிச்சதால ஏசப்பாங்க சொல்றாரு பிதாவை நோக்கி, ஏசப்பா நீங்க பிதாவே எனக்கு நீர் நியாயமித்த கிரியைகளை நான் செய்து முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில சொல்றாரு. ரெண்டாவதா நம்ம பார்க்கும்போது பாவத்தை சுமந்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நம்ம பார்க்க போறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அதுக்கு நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய பாடுகளையும் நம்முடைய சுமைகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் அவர் அந்த சிலுவையில நம்மளுடைய பாவங்களை போக்கும்படியே அவர் பாவமாகி அவர் என்ன சொன்ன அவர் பாவத்தையே சுமந்து முடிச்சிட்டாரு. ஸோ இது பாவத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை முடிச்சிட்டாரு, அதுக்காக நம்ம பாவம் பண்ணோம் அப்படின்றதும் இல்லை. நம்ம ஏசப்பாவின் கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். ஏசப்பா நமக்கு காட்டி கொடுத்த முன்மாதிரியின் பிரகாரம் நம்ம அவருடைய கிரியைகளின் பிரகாரம் நம்ம வாழ்கிறவர்களா இருக்கணும். பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியை போல ஏசப்பா நமக்கு எப்படி முன்மாதிரியை வைத்தாரோ நாமளும் அப்படியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்கிறது. மூன்றாவது பிசாசை ஜெயித்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இததான் ஏசப்பா நமக்கு சிலுவையில 6ஆவதா பூத்தப்பவும் முடிந்தது அப்படின்னு சொன்னாரு. இந்த பிசாசு நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆதி காலத்துல நம்ம பார்க்கும்போது ஆதாம் எவர்ல நம்ம எடுத்துக்கலாம். ஏசப்பா அவங்களுக்கு என்ன சொன்னாரு, இந்த விருட்சத்தின் கனியே நீங்க நன்மை தீமை அறியத்தக்கதா இருக்கிறது, இந்த நடுவில் வச்சிருக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணா, அது நன்மை தீமை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கடவுளை போல அறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் மூலமா அங்க இது பண்ணி ஏவாள் ஆதாம இது பண்ணதால அங்க பாவம் தூண்டுனதால ஏசப்பா அந்த இடத்துல எல்லாரையும் சங்கல வேலையில வர வச்சுட்டு ஆதாமுக்கு இந்த இருக்கிற வருஷம் எல்லாம் நீ உன்னுடைய வேர்வை சிந்தி நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கும் யாவாளுக்கு நீ கர்ப்பத்தின் வேதனையே காண்பாய் அப்படின்னும் சர்பத்தை பார்த்து உன்னை எல்லாரும் நசுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுது. பிசாசனன் அந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் அங்கதான் நமக்கு இது பாவத்தை தூண்டுறது பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிசாசவை ஏசப்பா விடுதலை அதாவது ஜெயித்து முடிச்சிட்டாரு. அதான் ஏசப்பா இந்த 3 விதமான காரியத்தை தான் ஏசப்பா எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது எத்தனை முறை ஏசப்பா இருந்தாருங்க நமக்காக சிலுவையில? ஒரே ஒரு தடவை தான். அததான் இங்க நம்ம நல்ல ஒரு பவுலர்கள் நல்லா எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஏசப்பா நமக்காக பாவமாயி பிதா சொன்ன வார்த்தையும் நிறைவேற்றி நம்முடைய பாவத்தை எல்லாமும் மன்னித்து பிசாசமும் செய்து முடிச்சதை ஒரே ஒரு தரம் தான் பண்ணினாரு. அந்த ஒரு தரம் பண்ணின தேவன் எல்லாவற்றையும் முடிந்தது அப்படின்னு சொன்னார். முடிந்தது என்று அர்த்தத்துக்கு இதுதான் அர்த்தம். ஸோ எல்லாருமே நினைக்கலாம்
இது ரெஃபரன்ஸே இல்லை முடிந்தது அப்படின்றப்போ நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு, அதான் ஏசப்பா அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கலாம். இல்லை உலக பிரகாரமாக கூட ஒரு சின்ன ஜனங்கள் பேசலாம். ஆனால் ஏசப்பா சொன்ன காரியங்கள் முடிந்தது என்ற அர்த்தத்துக்கு இதை தான் செய்து முடித்தேன். அதாவது பிதா எனக்கு நியாயமிட்ட கற்பனைகளையும் கிரியைகளையும் நான் செய்து முடித்தேன் என்றும், ரெண்டாவது உன்னுடைய பாவத்துக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லியும், மூன்றாவது நான் பிசாசை காலினால நசுக்கி அதை இன்னும் பிசாசுக்கு எதிர்த்து அதுக்காக நான் ஜெயித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரே ஒரு தரம் எப்படி பவுல் அடிக்கார் எபிரேயர்ல எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல அவர் ஒரே தரம் செய்து முடித்தாரோ அந்த வார்த்தை, அந்த நியாயம், அந்த தீர்ப்பு நிறைவேற இது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னார். இப்போது கூட நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கலாம் என்னுடைய காரியம் எல்லாமே முடிந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடியல, எதுவுமே முடியல. தேவன் எல்லாவற்றையும் கிரியையினால செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவருடைய கிரியை இன்னும் அதை பத்திலாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம ஏசப்பா தீர்ப்பு நம்ம சிலுவையில அறையல, ஆனா அவருடைய கிரியைகளை, அவருடைய செய்த அற்புதங்களையும் அவர் பட்ட பாடுகளை தான் நம்ம நினைவு கொடுத்துட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த கிரியை தான் நமக்குள்ள இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கிரியை இன்னும் முடிவே இல்லை, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். அவருடைய கிரியைகளுக்கு முடிவே இல்லாததா இருக்கிறது. ஆமென். அந்த கிரியை எப்போதும் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டே இருக்கும். அந்த கிரியின் பிரகாரம் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா எப்போதும் வளருவோம். இந்த வாய்ப்பளித்த உங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.